அனைவருக்கும் காலை வணக்கம். இது தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி. இன்றைக்கி நாள் 7/7/2026 தினமலர். ஓகேங்களா. இதில் இன்றைக்கி எடிட்டர் இஷ்யூஸ். கன்னியாகுமரிக்கு எழுத்து என்னென்னு நீங்களே பிள்ளை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இன்றைக்கி இன்னும் நிறைய விஷயம். குச்சேவல் அப்படின்னா வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்ட்ரோ வீடியோ கொடுக்கல, தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி போட போகிறோம். ஓகேங்களா. வாங்க இன்றைக்கி வீடியோ சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி ஜூலை 7, 2026 7/7/2026. இன்றைக்கி என்னுடைய மூத்த பையனுடைய பிறந்தநாள், 13வது பர்த்டே இன்றைக்கி அவருக்கு. கவிஷ்லிங்கம் அவரோட நேம். ஓகே வாங்க சால்வ் பண்ணலாம். இந்திய நிலப்பரப்பின் தெற்கு முனையில் உள்ளது. இந்திய நிலப்பரப்பில் தெற்கு முனை வடக்கே காஷ்மீர், இங்கே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையும் தான் சொல்லுவோம். ஸோ கன்னியாகுமரி ஏதோ வித்தியாசம் இருக்குதுங்க. நான் ஆன்சர் எழுதுறேன். இதில் நீ எழுதுறதுக்கு இடம் இல்லை. கன்னியாகுமரி எழுதக்கூடியவங்கெல்லாம் ஸ்பெல்லிங் பாருங்கள். கன்னியாகுமரின்னு எழுத மாட்டோம். இது இங்கிலீஷில் எழுதுனா தான் கன்னியாகுமரின்னு எழுதுவோம். கன்னியாகுமரி நீ விட்டுடுச்சிங்க, எழுதக்கு இடம் இல்லை. எடிட்டர் கவனிங்க, கன்னியாகுமரின்னு தான் எழுதுவோம். ஓகே, நான் தப்பாக சொல்லிக்கானே நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. கன்னியாகுமரிக்கு 6 இடமிருந்து வலம் என்ன? வேள்வி கூடம். வேள்வின்னா யாகம் நடக்கக்கூடிய இடத்துல என்னன்னு சொல்லுவீங்க? யாகசாலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? எதற்கும் பயப்படாதவன், அஞ்சாதவன் சொல்லலாம். இல்லை, அஞ்சா நெஞ்சன்னு சொல்லலாம். எதற்கும் பயப்படாதவன், அஞ்சாதவன், அஞ்சா நெஞ்சுடையவன், அஞ்சா நெஞ்சன் எழுதுனா இந்த பதில் கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 11 இடமிருந்து வலம் என்ன? காந்தி திரைப்படத்தை இயக்கியவர். காந்தி மூவி 1982 வந்த காந்தி மூவியை இயக்கியவர் டேஷ் ஆட்டன்பர்க். ரிச்சர்ட் ஆட்டன்பர்க். ஓகே, அப்போ 2 இடமிருந்து வலம் என்ன? பொதுவெளியில் மிக இழிவாக ஒருத்தர் நடந்து கொள்ளும்போது பலருக்கும் ஏற்படக்கூடிய உணர்வு. இதுக்கு ஹிண்ட் வேணுங்க. 3 மேலேருந்து கீழே. தலை டேஷும் ஜெர்மும் வந்தால் தானே தெரியும். இதை பேசல அவஸ்தைப்படுறவங்க சொல்லக்கூடியது. தலை வலியும் ஜெர்மும் உனக்கு வந்தால் தானே தெரியும் அந்த அவஸ்தையும் எதுன்னு. ஸோ தலை வலியும் ஜெர்மும், வலி. ஓகே. 4 மலர். மலர் 4 இடத்துல சொல்லணும். புஷ்பம்னு சொல்லலாம். ஓகேங்க. இப்போ பாருங்க, நிறைய ஹிண்ட் வந்துச்சுங்க. பொது வெளியில் ஒருத்தங்க இழிவாக நடந்துட்டு இருக்காங்கன்னா மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு கேட்காங்க. அருவருப்பாக இருக்கும், அசிங்கமாக அருவருப்பாக இருக்கும். ஓகே. 7 இடமிருந்து வலம் என்ன? மாத ஊதியம், சேல்ரி. மாதம் ஆனோன்னா 1ஆம் தேதி சம்பளம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சம்பளம். சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? தொடக்கம், ஸ்டார்டிங், ஆரம்பம். பதில் என்ன? ஆரம்பம். ஓகே. அப்போ 10 இடமிருந்து வலம் என்ன? 2 எழுத்து தான் இருக்குது. சங் சேர்ந்தால் மின்னணு சாதனங்களை தயாரிக்கும் ஒரு பிரபல பன்னாட்டு நிறுவனம். பல் சேர்ந்தால் எரிஞ்சா மிஞ்சுறது. தைவான் கம்பெனி. சாம்சங் ஃபோன், சாம்சங் கம்பெனி, மின்னணு சாதனம். சாம்பல்னால் எரிஞ்சதுக்கப்புறம் மீதி கிடைக்கக்கூடியது சாம்பல்னு சொல்லுவோம். 10 மேலேருந்து கீழே என்ன? இனி உன் நடிப்பு எடுபடாது. உன் டேஷ் வெளுத்துருச்சு. இனியும் உன் நடிப்பு எடுபடாது. உன் சாயம் வெளுத்து விட்டது. உண்மை புலப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. 7 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் வேண்டாமே, சமாதானமாக போயிடுங்க. சண்டை வேண்டாமே, சமாதானமாக போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். 8 இடமிருந்து வலம் என்ன?
இறுதி, லாஸ்ட், கடைசி, முடிவு, அந்தம்னு சொல்லலாம். நடுவில் டை வந்துக்கு, அதனால கடைசின்னு எழுதுவோம். சரிங்க. 8 மேலேருந்து கீழே. குற்றவாளிக்கு 5 ஆண்டுகள் தண்டனையும் அவனுக்கு உதவியாவுக்கு 2 ஆண்டுகள் சாதாரண தண்டனையும் அளிக்கப்பட்டன. சாதாரண தண்டனை அப்படின்னா இங்கே என்ன தண்டனை வரும்? கடுங்காவல் தண்டனை. அப்போ ரிச்சர்டு வந்து இட்டு வராதுங்க, 2 தான் வருது. சரிங்களா? ஸோ கடுங்காவல் தண்டனை. சரிங்களா? ஓகே. 13 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் பொருந்திய நீதிபதி அவர்களே என்றால் அவர் அதிக எடை கொண்டவர் என்று பொருள் அல்ல. அவர் அதிகமாக எடை கொண்டவர்னு பொருள் இல்லை, அவரோட மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாகணம் பொருந்திய நீதிபதி அவர்களே. மகாகணம்னா அதிக வெயிட்டுன்னு சொல்லலை. ஓகேங்களா? மாண்புமிகு நீதிபதி அவர்களேன்னு சொல்கிறேன். 9 மேலேருந்து கீழேங்க. தாராளமாக செலவு பண்ணுறது. இதுக்கு எதிர் சொல் என்ன? சிக்கனமாக. ஓகேங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? தாமரை. நேத்தம் கேட்டாங்க. தாமரைக்கு என்னென்ன நேற்று வந்து அடுத்தாத்த அம்புஜம்னு எழுதணும், பங்கஜம்னு எழுதணும், கமலம் எழுதலாம், அன்னைக்கு பத்மம்னு எழுதலாம். இங்கே கே வந்துருக்கு. 14 மேலேருந்து கீழே. சக்தி. சக்தினா தைரியம், வலிமை, ஆற்றல், திறன். இங்கே வந்து நான் வீரம் அப்படின்னு எழுதுறேன். சரிங்களா? ஓகே. 16 இடமிருந்து வலம் என்ன? இலில் முடியுதுங்க. பணிவிடை. பலன் தமிழில் சொல்லக்கூடியது. ஹிண்ட் ஏதாவது இருக்குமா? 12 மேலேருந்து கீழே என்ன? இந்த ஊருக்கு 2 வரும்போது என் வீட்டிலையே தங்குவதற்கு தயக்கம் வேண்டாம். டேஷுக்கு தயக்கம் வேண்டாம் அப்படின்னா தங்குவதற்கு தயக்கம் வேண்டாம். பதில் என்ன? தங்குவதற்கு. அப்போ 12 இடமிருந்து வலம் என்ன? கருணை. கருணைனா பரிவு, தயவு. இங்கே வந்து தயை அப்படின்னு சொல்லி எழுத. தயை அப்படின்னா கருணை. சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? 4 4 5 5 6 6. ஸோ பதில் என்ன? 6. ஸோ பேச வழக்கில் சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன், தப்பாக வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? குச்சேவல். அடுத்தவங்களுக்கு பணிவிட சொல்கிறது குச்சேவல். குச்சேவல்னால் அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணுறது, தொண்டு பண்ணது, கைத்தொண்டு இல்லைன்னா கவனிப்பு, இது எல்லாமே சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா? பாரதியார் அவர்கள் சொன்னது. சுயபுத்தி அவசியம். யாராக இருந்தாலுமே சுயபுத்தி வேணும். ஓகேங்க. நன்றிங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கோங்க.